ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் இந்திரா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஏற்கனவே தேட்டரில் வெளியே வந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற படம். இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் தொடர்ந்து இளமன்கள் அப்படியே கொலை செஞ்சுட்டே இருக்காங்க. ஒரே பாணியில் தொடர்ந்து கொலை செஞ்சுட்டே இருக்காங்க. இந்த சீரியல் கில்லர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போலீஸ் பயங்கரமாக தேடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். ஆனால் இப்போ இல்லை, ஏன்னா சஸ்பெண்டில் இருக்காரு. நிறையா சரக்கு அடிச்சுட்டு அப்படி இப்படின்னு தன் ஒய்ஃபை காணாமல் போன கேஸை தேடிக்கிட்டு ரொம்ப அன்ஃபிட்டாக ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்காரு. எதனால சஸ்பென்ஸில் இருக்காரு. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோடைய ஹெல்ப் போலீஸ் தேவைப்படுது. இப்போ இறுதியில் நம்ம ஹீரோ களத்தில் இறங்குறாரு. அவர் எப்படி அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கிறாரு, அவருக்கு நேர்ந்த அந்த கொடூர சம்பவம் என்ன, சீரியல் கில்லருக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன சம்பந்தம், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரை நல்ல ஸ்பீடாக இருக்குது, சூப்பரான ஒரு பேஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு நமக்கு நினைக்க தோணுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கதை அப்படி விறுவிறுன்னு போகுது. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் ஆகட்டும், நடித்த எல்லாரும் ஆகட்டும், அது குறிப்பாக ஹீரோவோட கேரக்டர் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணுவோம், அந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். மற்றபடி படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிஜி மியூசிக் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. விஷுவல் ஆஃப்டர்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபாக கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த இன்டர்வலுக்கு முன்னாடியெல்லாம் பயங்கரமாக இருக்கும் படம். என்னன்னா அது இப்படி வேறு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க வச்சிருக்கு. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் வழக்கமான படம் போல மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. அது கிளைமேக்ஸில் என்னடா இப்படி ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்களே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்ததுக்கு வேறு மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் ஒரு கிளைமேக்ஸ் இருந்திருக்கணுமே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் மொக்கே உப்பு சிப்பில் ஒரு கிளைமேக்ஸை கொடுத்து நம்மளை ஒரு மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் அண்ட் இல்லை, வழக்கமான இது மாதிரி தான்ப்பா இருக்கும். இது மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஒரு கிரைம் படம்னா இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் கொஞ்சம் பார்க்குறதே கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு இருக்கு. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் படம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் பட்ச படம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.